ஹாய், எப்படி இருக்கீங்க? இது நம்ம யார்கிட்டயாவது அண்ட் யாராவது நம்மகிட்ட கேட்க வேண்டிய ரெண்டு வார்த்தை இதுதான். இந்த மொழி நீங்கள் பேசுகிறவங்களா இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் தமிழ் பேசுகிறவங்களா இருப்பீங்க, அதனால தான் நீங்கள் இதை கேட்குறீங்க. ஆனால் இதை கேட்டுருங்க. யாராவது ஒருத்தவங்களை பார்த்தீங்களா இல்லை யார்கிட்டயா பேசுனீங்கன்னா இதை கேட்டுருங்க. இப்போதைய நிலைமையில் இந்த வார்த்தைகள் ரொம்ப தேவை. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கான சரியான டைம் அமையும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம எல்லாருக்குமே இந்த ரவுண்ட் ஆஃப் பிஹேவியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ஒரு 5:55 நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு யோசிச்சோன்னா நமக்கு தெரியாமையே 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா, நம்மளாவே ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போம். உங்களுடைய வாட்ச் பார்க்குறீங்க, அப்போ வந்து 12:37 இருக்கு. ஆனால் நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு ஃபேன் ஆன் பண்ணி இல்லை ஆஃப் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 12:37 கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் ஆகட்டும், 12:45 போகட்டும், இல்லை அது 1 மணின்னு கூட போட்டுவேன். அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ரவுண்ட் ஆஃப் பிஹேவியர் இருக்கும். இது நிறைய இடத்துல இருக்குது. இப்போ நான் நிறைய பேருக்கு பார்க்குறேன். ஏன்னா இப்போது 53% உங்களுடைய ஃபோன் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக சப்போஸ் அது 55 இல்லை 60 ஆச்சுன்னா ஹாப்பியாக டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஆஃப் பிஹேவியர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எதுக்கு பேச ஆரம்பிச்சுன்னு தெரியல. பட் அது அந்த மாதிரி ஏதோ ஒரு சரியான நாள் இத்தனாவது மாதத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது தள்ளி போட்டிருந்தேன். இத்தனாவது வருஷம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2025 வச்சுருந்தேன். அப்புறம் ஜனவரி மாதமே ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. பட் ஆனால் நிறைய விஷயங்களால் நான் இதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. என்னை சுற்றி இருக்கவங்கக்கிட்ட பேசும்போது அண்ட் இருக்கிற விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது we need someone to talk to. யாரோ ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தோணிகிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற சமயத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த அந்த ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது போர் அப்படின்னு சொல்ல முடியல, தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. பேசுகிற விஷயம், நம்மளை சுற்றி இருக்கவங்கக்கிட்ட பேசுகிற விஷயம், ப்ரிமிட்டிவான ஒரு பிஹேவியர் இருக்குது. சாரி, ரொம்ப வந்து சம்மந்தம் இல்லாமல் எங்கெங்கேயோ போவேன், கண்டுக்காதீங்க. மனிதர்களுக்காகவே வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவான பிஹேவியராக ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம தோன்றி எவல்யூஷன் ஆகும்போது அதிகமான விஷயம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, காதலை தாண்டி அடிச்சுக்கிட்டோம். வயலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து சண்டை செய்கிற குணம் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் இப்போதைக்கு நம்ம கூட ஒரு லவ் ஃபில்ம், பயங்கரமான லவ் ஃபில்ம் பார்த்துட்டு வாங்க. ஒரு 2 days கழிச்சு அதோட இம்பேக்ட் சொல்லுங்கள். அப்படி அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பிளட் ஷட்டான ஒரு படத்தை பார்த்துட்டு வாங்க. ரத்தம் தெரிக்க ஒரு வெஞ்சன்ஸ் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ வில்லன் ரிட்டனாக இருக்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு வாங்க. அது ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுங்கள் உங்களுடைய இம்பேக்ட் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா வயலன்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுதான் ப்ரிமிட்டிவான ஒரு விஷயம். நிறைய நேரத்தில் வந்து நம்மளுக்கு லவ் ஆன் ஸ்க்ரீனில் நடக்கும்போது நம்மளுக்கு அப்படியே லவ் வந்து கடத்துமா அப்படின்றது தெரியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ரொம்ப அழகாக யாரோ ஒருத்தவங்களை காதலிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு யார் மேலேயுமே கோபம் இல்லை, உங்களுக்கு யார் மேலேயுமே ஒரு வெஞ்சன்ஸ் இல்லை, யாருமே நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு யோசிக்கலை அப்படின்னாலும் கூட ஒரு வயலன்ஸ் பார்க்கும்போது ஒன்று உங்களுக்கு அருவருப்பாக தோணணும், அது தப்புன்னு தோணணும். தப்பாக தோணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் ட்ரிகர்ஸ் யுவர் ப்ரிமிட்டிவ் பிரெயின் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போதைய நிலையில் ரொம்ப அதிகமாக இருக்குது.
நான் இப்போ இந்த வாரை பற்றி பேசும்போது இதே சமயத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் வெறும் அன்பால் மட்டுமே இணைக்கப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. என்னடா இது, யாராவது ஒருத்தவங்களாவது இல்லைனா காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருமே அன்பாக காட்டியிருந்தாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எல்லாருமே எல்லா இடத்துலையுமே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு மென்டல் தாட்டாக வந்து ஒரு இடத்துல ஆரம்பித்து எங்கேயோ போகும். நான் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அண்ட் இது ரொம்ப பர்சனலாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, என்னுடைய முகம் உங்களுக்கு தெரிய போகிறதில்ல, நான் யாருன்னு உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ஐ கோ பை த ஐடென்டிட்டி, த வாய்ஸ் மேன் அப்படின்றது. எல்லாருக்கும் யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசையை தாண்டி யாரோ ஒருத்தவங்க கிட்ட அவங்க பேசி ஆகணும். தன்னுடைய நிலைப்பாடு என்ன, தன்னுடைய மென்டலாக நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன், என்னை ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஏற்றுக்கோங்க. எனக்கு ஒரு கவலை இருக்குது, ஆனால் அது ஒருத்தவங்க கிட்ட சொன்னால் வந்து அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, அதை வேலையாயிட்டே சொல்லிடுவாங்களோ. எனக்கு வந்து இந்த விஷயத்தை ரிசால்வ் பண்ணுறது எப்படின்னு தெரியல. ஆனால் இது வந்து நான் ChatGPT கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கே தெரியுது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நான் மாற்றிக்கணும், யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசி ஆகணும். ஆனால் யாருக்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியல. நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன். நான் ஊரை விட்டு ஊரை வந்திருக்கேன். ஆனால் என்னுடைய பெயினை வந்து என்னுடைய வீட்டில் சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு செட்டில்டான ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் நான் யார்கிட்டையும் ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும். ஆனால் அது யாருன்னு தெரியல. என் கூட இருக்கவங்களே வந்து என்னை மதிக்க மாட்டுறாங்க. அது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அவங்கள பற்றி நான் எந்த விதமான ஒரு தப்பான எண்ணத்தையும் நான் எனக்குள்ளே வச்சிடல. அவங்க என்ன எல்லா விதமாக தப்பாக நினச்சாலும் நான் அவங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எனக்கும் நடந்திருக்கு. ஸோ இது யாரோ ஒருத்தவங்களுக்காக சொல்லலை, இது எனக்கும் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாக்கா, தெரப்பிக்கு போங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இல்லை உங்களுக்கே தோணியிருக்கலாம். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் தயவு செஞ்சு தெரப்பி அட்டன் பண்ணுங்க, தெரப்பிக்கு போங்க. ஏன்னா நம்மளுக்கு உடம்புல வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு காயம் ஏற்பட்டால் நம்மளுக்கு தெரியும். ஒரு இடத்துல ஒரு சின்ன கூசு கடிக்குது, இல்லை ஒரு எறும்பு கடிக்குது அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்களேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு குட்டியாக ஒரு உரசல் ஏற்பட்டுச்சுன்னா கூட நம்மளுடைய பாடியால் ஃபீல் பண்ணிக்க முடியும். பட் மனசு அப்படி கிடையாது. ஏன்னா நம்மளுடைய உடம்புல மனசு அப்படின்ற ஒரு பார்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது. எல்லாருமே ஹார்ட்டோடு ரிலேட் பண்ணிக்குவோம். பட் ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் அது கிடையாது. பிளட்டை உள்ளே இழுத்து பிளட்டை வெளில தள்ளுறது மட்டும்தான் ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன். ஆனால் மனசு அப்படின்றது அது ஒரு கான்ஷியன்ஸ். நான் ப்ராப்பராக அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரியல. ஆனால் எப்படி கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால் காட்ட முடியாது, ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்புகிறாங்களோ, நம்ப வைக்கிறாங்களோ, இல்லை நீங்கள் நம்புறீங்களோ, அந்த மாதிரி தான் மனசும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபார்ம் கிடையாது, அது ஒரு பிலீஃப். அது உங்களுக்கு தோன்ற எண்ணங்களாக உங்களுடைய செயல்களாக மாறும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு காட்டுற ஒரு செயலாகவும், இல்லை உங்களை நீங்களே டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு செயலாகவும் மாறும். அதுதான் மனசு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மனசில் ஏதோ ஒரு விரிசலோ, ஒரு சங்கடமோ, இல்லை ஏதோ ஒரு பெயின் ஏற்பட்டால் அது உங்களாலே சரி பண்ணிக்க முடிஞ்சால் நல்லது. ஆனால் உங்களாலே சரி பண்ணிக்க முடியல அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு சர்டிஃபைடான ஒரு கவுன்சிலிங் தெரபிஸ்ட் கிட்ட போயிடுங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா, த வாய்ஸ் மேன் இஸ் ஹியர். த வாய்ஸ் மேன் அப்படின்றது வந்து ஒரு ஐடென்டிட்டியாக இது மாறணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது. த வாய்ஸ் மேன் அப்படின்றது கம்ப்ளீட்லி அனானிமஸ். என்னுடைய நான் இப்போ அப்லோட் பண்ணுறதுலேருந்து, இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலேருந்து, அண்ட் நீங்கள் என் கூட கனெக்ட் பண்ணுற இந்த ஜூம் லிங்க் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்லி அனானிமஸ்.
யாரா அவன் டார்க் வெப் கணக்காக ஏதோ பேசுகிறானே, ஆனால் ஏன் இதில் அப்லோட் பண்ணுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதை விட ஓவர் ஷேரிங் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், நம்ம டக்குன்னு யாராவது ஒருத்தவங்க ஸ்ட்ரேஞ்சருக்கு பார்த்தோம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே அறியாமல் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிப்போம், சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா மேபி இவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாதே, இவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களே, அண்ட் இவங்ககிட்ட சொன்னால் என்ன தப்பு? நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கவங்க சொன்னால் அவன் அவனுடைய ஃபீலிங்கோடு ரிலேட் பண்ணிக்க போகிறான், இல்லை அவன் யாரோ அவங்ககிட்ட சொல்ல போகிறான். ஆனால் இவங்ககிட்ட சொன்னால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயமா த வாய்ஸ் மேன் மாறணும். த வாய்ஸ் மேன் இருப்பேன். இது என்னுடைய டிசிப்ளினுக்காக டெய்லி அப்லோட் பண்ணும் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது விடிய காத்தால் 12 மணிலேருந்து 12:30 வரைக்கும் என்னுடைய ஜூம் லிங்க் இதில் இருக்குது. thevoiceman@proton.me அப்படின்ற ஒரு மெயிலில் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணிக்கலாம், என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த ஜூம் லிங்க் 12லேருந்து 12:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். நீங்களும் ரெடியாக இருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கெஸ்ட்டாகவே சைன்இன் பண்ணலாம் அப்படின்றதுனால கெஸ்ட்டாகவே சைன்இன் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேர் சொல்ல வேண்டாம், நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, எதுவுமே சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் பேசுகிறதுக்காக ஒரு ஆள் கிடச்சா போதும் அப்படின்னு இருக்கீங்களா? அது இந்த 12லேருந்து 12:30 வரைக்கும் என்னுடைய ஜூம் பர்சனல் மீட்டிங் ஓப்பனில் இருக்கும். எதுக்காக நைட் அப்படின்னாக்கா, நீங்கள் மார்ட்டின் ஸ்கார்செஸோடைய டாக்ஸி டிரைவர் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பட் அந்த படத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நைட் இருக்கு இல்லையா, நைட்டில் தான் அனிமல்ஸ் வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த ஹீரோ ஒரு மாதிரி சைக்காட்டிக்கான பிஹேவியருக்கு போவாங்க. பட் ஹானஸ்ட்லி எல்லாருக்குமே நைட் டைமில் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அந்த ஃபீலிங் ரொம்ப ட்ரூ அண்ட் ஹானஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம மனசு விட்டு பேசுகிற ஒரு டைமாக இருக்கும் நம்புகிறேன். காலையில் காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்மளுடைய ரொட்டீனுக்குள்ளே போயிட்டு யாரையும் மீட் பண்ணிட்டு எதையோ சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊருக்குன்னே ஒரு பிஸினஸும் ஒரு அர்ஜென்சியும் ஒரு ஓட்டமும் இருக்கும். அந்த ஓட்டத்துக்குள்ளே அந்த கட்டமைப்புக்குள்ளே சிக்கி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நைட்டு வரும்போது நம்ம ரூமில் நம்ம நைட்டு தனியாக இருப்போம். எத்தனை பேரோடு நம்ம எத்தனை நாள் ஹேங் அவுட் பண்ணாலும் நைட்டு தூங்கும்போது நீங்கள் தனியாக தான் தூங்க போகிறீங்க. ஸோ இட் கைண்ட் ஆஃப் சிக்னிஃபைஸ் தட் அட் த எண்ட் ஆஃப் த டே யூஆர் அலோன். நீங்கள் தனியாக தான் இருக்க போகிறீங்க. உங்களுடைய தூக்கத்துக்கு நீங்கள் மட்டும்தான் கேரண்டி. உங்கள் கூட யார் படுத்திருந்தாலும் நீங்கள் கண்ணு மூடி தூங்குறது உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதனால் நைட்டு அப்படின்றது ரொம்ப ட்ரூ அண்ட் ஹானஸ்டான ஒரு டைம். நைட்டு 12 மணிலேருந்து 12:30 வரைக்கும் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க. இல்லை இது யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய ஃப்ரெண்டாக, உங்களுக்கு ரிலேட்டிவாக, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தவரா, இல்லை உங்கள் கூட படிக்கிறவனா, யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த வாய்ஸ் மேன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரும் பேசலை அப்படின்னாக்கா நானும் இதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் தினம் வந்து பேசிட்டு போயிடுவேன். ஹோப் யூ ஆல் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க உங்களை, உங்கள் கூட உங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. குட் நைட் ஃப்ரம் த வாய்ஸ் மேன்.